வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொளி மூலமாக தமிழ் மொழியினுடைய வரலாறு, அதாவது தமிழ் மொழியினுடைய வரலாறானது காலந்தோறும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்க்குறோம். இப்போ தமிழ் மொழியினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா அக வரலாறு, புற வரலாறு, அகப்புற வரலாறு அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அக வரலாறு, அகப்புற வரலாறு, புற வரலாறு என 3 வகையாக தமிழக வரலாற்றை, தமிழ் மொழி வரலாற்றை பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அக வரலாறு அப்படின்னா என்னான்னு பார்த்திங்கன்னா உயிர் ஒளியன்கள், மெய் ஒளியன்கள், சார்பொழியன்கள், பெயர் சொல், அடிச்சொல், மூவிடப் பெயர்கள், எண்ணு பெயர்கள், வேற்றுமை, வினைச்சொற்கள், இடைநிலைகள், சாதியைகள், தொடரமைப்புகள் முதலியவை தமிழ் மொழியின் அகவரலாற்றில் உட்பிரிவுகளாக அமைகின்றன. உயிர் ஒளியன்கள்னால் என்ன? உயிர் ஒளியன்கள்னால் உயிர் எழுத்து. அதாவது மொழிநூலில் ஒளியன் என்று அழைக்கப்படுவது மரபு இலக்கணத்தின்படி எழுத்து என்று அழைக்கப்படும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் ஒளியன்கள் என்பதும் உயிர் எழுத்து என்பதும் ஒன்று தான். அப்போ அக வரலாற்றில் எல்லாமே பார்த்திங்கன்னா இலக்கணம் சம்பந்தப்பட்டது. உயிர் எழுத்து, மெய் எழுத்து, சார்பெழுத்து, பெயர்ச்சொல், அடிச்சொல், மூவிடப் பெயர்கள். மூவிடப் பெயர்னால் தன்மை முன்னிலை படர்க்கை. எண்ணு பெயர்கள்லாம் நம்பர்ஸ், அளவைகள், நீட்டல், முகத்தல், எடுத்தல், இந்த மாதிரியான எண்ணு பெயர்கள். வேற்றுமை, வேற்றுமை பற்றி தெரியும் உங்களுக்கு. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, வினைச்சொற்கள், இடைநிலைகள், இதெல்லாம் அக வரலாற்றை பற்றி உட்பிரிவுகளாக அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அகப்புற வரலாறு. இதில் என்னன்னா கல்வெட்டுக்களில் தமிழ், தொல்காப்பியர் காலத்திற்கு முந்திய தமிழ், தொல்காப்பிய கால தமிழ், சங்ககால தமிழ், சங்கம் மருவிய கால தமிழ், பல்லவர் கால தமிழ், சோழர் கால தமிழ், சிற்றிலக்கிய கால தமிழ், இக்கால தமிழ் ஆகியவை அகப்புற வரலாற்றின் உட்பிரிவுகளாக அமைகின்றன. ஆச்சுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா புற வரலாறு. புற வரலாறு பார்த்திங்கன்னா அக வரலாற்றுக்கும் புற வரலாற்றுக்கும் பொதுவான மொழி தான் புற வரலாறாக அமைகின்றது. இதில் பிறமொழி கலப்பு, பொருள் மாற்றம், கிளைமொழி, அதாவது மணிப்பிரவாளம், அப்புறம் பார்த்திங்கன்னா பொருள் மாற்றம், கிளைமொழினா பார்த்திங்கன்னா மலையாளத்தை தமிழில் கிளைமொழின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வரலாற்றெல்லாம் படிக்கக்கூடியது புற வரலாறு. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வரலாற்றிற்கு அடிப்படை சான்றுகள் என்னன்னா கல்வெட்டுகள், இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், உரையாசிரியர்கள், அகராதிகள், பிற மொழியாளர் குறிப்புரைகள், இது எல்லாமே அடிப்படை சான்றுகளாக அமைகின்றன. இப்போ தமிழ் மொழி வரலாற்றை கல்வெட்டு மூலமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ் மொழி வரலாற்றை அறிவதற்கு மிக இன்றியமையாத சான்று கல்வெட்டுகள் ஆகும். நல்லா கவனிச்சுக்கங்க. தமிழ் மொழி வரலாற்றை அறிவதற்கு மிக இன்றியமையாத சான்று என்னன்னு கேட்டால் கல்வெட்டுகள் தான். கல்வெட்டுகள் பேச்சு தமிழை அடிப்படையாக கொண்டவை. டிஆர்பியில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் தெரியுங்களா? இதை வச்சு கல்வெட்டுக்கள் எவற்றை அடிப்படையாக கொண்டு அமைந்தவை எனலாம்? ஏ பேச்சு தமிழ், பி எழுத்து தமிழ், சி பேச்சு தமிழ் மற்றும் எழுத்து தமிழ், டி எதுவும் இல்லை. இப்படியெல்லாம் கேட்கலாம். அதனால் தயவுசெய்து படிக்கும்போது டிஆர்பியில் எப்படி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி படிக்க கற்றுங்க. இதே கூற்று காரணம், நீங்கள் யூஜிசி ஸ்லெட் நெட்டு படிக்கிறீங்கன்னா கூற்று தமிழ் மொழி வரலாற்றை அறிவதற்கு மிக இன்றியமையாத சான்று கல்வெட்டுகள் ஆகும். காரணம், கல்வெட்டுகள் பேச்சு தமிழை அடிப்படையாக கொண்டவை. இப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கு சரியான காரணம்னால கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஏவுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு நம்ம போடலாம். அதனால் படிக்கும்போது
டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூற்றுக்காரணம் பற்றி கொஷின்ஸ் வந்து இல்லை. இருந்தாலும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இப்படி நீங்கள் படிக்க கற்றுக்குங்க. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இந்த கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இடைச்செருகல் ஏற்பட கொஞ்சம் கூட இடம் இல்லை. அது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த தமிழ் கல்வெட்டுகளில் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமி கல்வெட்டுகள் மிக பழமையானவை. தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராமி கல்வெட்டுகளில் தான் அதிகமாக காணப்படுகிறது என்பது தொன்மையான உண்மையான கருத்தாகும். மொழி ஆய்வுக்கு செப்பேடுகளையும், செப்பேடுகள்னால் சாசனங்கள், கல்வெட்டுகளோடு சேர்த்து கொள்ளலாம். எந்தெந்த இடத்துல செப்பேடுகள் கிடைக்குதுன்னா சின்னமனூர், கூதம், பாகூர் முதலான இடங்களில் செப்பேடுகள் கிடைத்துள்ளன. இந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி கல்வெட்டுகள், பிறமொழி கல்வெட்டுகள் என இருவகைப்படுகின்றன. தமிழ்நாட்டிலே இருவகை மொழி கல்வெட்டுகள் கலந்து காணப்படுகின்றன. தமிழ் சொற்களையும் இடப்பெயர்களும் கொண்டுள்ள சிங்கள மொழி கல்வெட்டுக்கள் பிறமொழி கல்வெட்டுகள் ஆகும். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மொழி கல்வெட்டுகள் விரவலாக வந்து காணப்படுகிறது. குகைகளில் கண்டெடுக்கப்பட்டதால் இக்கல்வெட்டுகளை குகை கல்வெட்டுக்கள் என்றும், பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டதால் பிராமி கல்வெட்டுக்கள் என்றும் கூறுகின்றார்கள். பிறமொழி கல்வெட்டுகளில் அசோகன் காலத்து கல்வெட்டுகள் தமிழ் மொழி வரலாற்றை அறிவதற்கு பெரிதும் துணை புரிகின்றன. எப்படி டிஆர்பியில் கொஸ்டின் கேட்பாங்க, பிறமொழி கல்வெட்டுகளுள் யாருடைய காலத்து கல்வெட்டுகள் தமிழ் மொழி வரலாற்றை அறிவதற்கு பெரிதும் துணை புரிகின்றன கேட்டால் அசோகன் காலத்து கல்வெட்டுகள். இந்த அசோகன் கால கல்வெட்டுகளில் சோழனை பற்றியும் பாண்டியரை பற்றியும் தமிழ் சொற்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் கல்வெட்டுகளில் மறுபடியும் சொல்கிறேன், பிராமி கல்வெட்டுகள் மிக பழமையானவை. இந்த கல்வெட்டுகள் எந்தெந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னா பஞ்சபாண்டவர் மலை, மருகாந்த மலை, திருப்பரங்குன்றம், கழுகுமலை, சித்தன்னவாசல் ஆகிய இடங்களில் தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. இக்கல்வெட்டுகளில் பல பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்ட தமிழ் கல்வெட்டுகளே கல்வெட்டுகளை ஆராய்வோர் மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் என்று தேப்போமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா மரபை வந்து காப்பாற்ற வேண்டும், தவறாக எழுதினாலோ அதற்கு தக்க சமயத்தில் சரியாக வந்து குறித்து வந்து எழுத வேண்டும் அப்படின்னு வந்து தேப்போமி வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்துள்ளார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளை பார்த்தோம். அடுத்தது வந்து இலக்கியங்கள். மொழி வரலாற்றை அறிய இலக்கியங்கள் சரியான சான்றுகளாக அமைகின்றன. 10 பாட்டும் 8 தொகையும் சங்ககால மொழி வரலாற்றையும், 11 கீழ்கணக்கு சங்கம் மருவிய கால மொழி வரலாற்றையும், தேவாரம், திருவாசகம் முதலான நூல்கள் பல்லவர் கால மொழி வரலாற்றையும், கம்பராமாயணம், பெரிய புராணம் சோழர்கால மொழி வரலாற்றையும், பிள்ளைத்தமிழ், பரணி முதல இலக்கியங்கள் சிற்றிலக்கிய கால மொழி வரலாற்றையும், புதினங்கள், சிறுகதைகள் இக்கால மொழி வரலாற்றையும் அறிந்து கொள்ள பெரிதும் துணை புரிகின்றன. புரியுதுங்களா நான் சொல்கிறது என்னன்னு? சங்ககால மொழி வரலாற்றை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கக்கூடிய நூல்கள் யாவைன்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான். சங்க மருவிய காலம் என்று அழைக்கப்பட்ட இருண்ட கால மொழி வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் நூல்கள் என்னன்னு கேட்டால் 11 கீழ்கணக்கு நூல்கள். பல்லவர்கள் காலத்தில் மொழி வரலாற்றை அறிஞ்சு கொள்ள வேண்டும்னா நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் தேவாரம், திருவாசகம். சோழர்கால மொழி வரலாற்றையும் அரசியல் பின்புலத்தையும் தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் படிக்க வேண்டிய நூல் கம்பராமாயணம், பெரிய புராணம். அதே போல் வந்து சிற்றிலக்கிய காலம் யாருடைய காலம்னா நாயக்கர் காலம், பிற்கால பாண்டியர்கள் காலம், மராத்தியர் காலம், இவங்களெல்லாம் வந்து சிற்றிலக்கிய கால தமிழில் வந்து அடக்கிடலாம். இவங்களுடைய காலகட்டத்தில் தான் அதிகமாக பிள்ளைத்தமிழ், பரணி, கலம்பகம் ஆகிய நூல்கள் தோன்றின. இப்போ புதினங்கள், சிறுகதைகள் இதெல்லாம் வந்து இக்காலம் கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி 19ஆம் நூற்றாண்டுகளில் வேகமாக புதினங்களும் சிறுகதைகளும் தமிழில் வந்து இடம்பெற்றன. 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்காலத்தில் 1900 1960-70 வரைக்கும் சிறுகதைகளும் புதினங்களும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் மொழி வரலாற்றை வளர்த்தது என்பது நிதர்சனமான உண்மையும் கூட. பேச்சு வழக்கில் அமைந்த இலக்கியங்களில் மொழி வரலாறு அறிவதற்கு சிறந்த சான்றுகளாக உள்ளன என்பதற்கு ஜெயகாந்தனின் சினிமாவுக்கு போன சித்தாளு என்னும் நாவல்
சென்னை பேச்சு வழக்கில் எழுதப்பட்டது. நீலபத்மநாபனின் தலைமுறைகள் என்னும் நாவல் குமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பேச்சு வழக்கில் எழுதப்பட்டது ஆகும். இவை அந்தந்த வட்டார மொழி வரலாற்றை அதிக துணை புரிகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் சங்ககால மொழி அமைப்பையும், நேமிநாதம் வீரசோழியம் நன்னூல் ஆகியவை சோழர்கால மொழி அமைப்பையும், முத்துவீரியம் சிற்றிலக்கிய கால மொழி அமைப்பையும் படம் பிடித்து காட்டுகின்றன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர்கால மொழி அமைப்பை எடுத்துக்காட்டும் இலக்கண நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டால் நேமிநாதம், வீரசோழியம், நன்னூல். இந்த சிற்றிலக்கிய காலத்தில் தோன்றப்பட்ட இலக்கண நூல் முத்துவீரியம். அடுத்தது 1680 கோஸ்டா பாட்ஷா என்பவர் லத்தீன் மொழியில் எழுதிய தமிழ் இலக்கண நூலும், கால்டுவல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணமும், சீகன் பால்க்கு எழுதிய தமிழ் இலக்கண நூலும், வீரமாமுனிவர் எழுதிய தமிழ் இலக்கண நூலும் இக்கால தமிழ் அமைப்பை அறிவதற்கு பெரிதும் துணை புரிகின்ற நூல்களாகும். அடுத்தது உரையாசிரியர்கள். அதாவது தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் உரை எழுதிய ஆசிரியர்கள் அந்தந்த காலகட்டத்தினுடைய மொழி வரலாற்றை அறிவதற்கு துணையாக நிற்கின்றார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அகராதிகள். அகர வரிசையில் ஒரு மொழி சொற்களின் பொருளை விளக்குவது அகராதி. உரிச்சொல், பணுவல், நிகண்டு, அகர முதலி ஆகியவை அகராதி என்னும் பொருளில் வரும் சொற்கள் ஆகும். நவீன அகராதியை எழுதியவர்கள் கிறித்துவ மதத்தை பரப்ப வந்த பாதிரிகள். வீரமாமுனிவர் சுமார் 7 அகராதிகளை வெளியிட்டார். அவற்றில் மிகவும் போற்றத்தக்க அகராதி நூல் சதுரகராதி ஆகும். கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி தற்போது வெளிவந்துள்ளது. மிகவும் சிறப்பான அகராதி வரிசையில் ஒன்றாகும். அதே போல் பிற மொழியாதனுடைய குறிப்புகள், அதாவது வேற்று மொழியை சார்ந்தவர்களுடைய தமிழ் மொழியை பற்றிய குறிப்புகளில் முக்கியமானது என்னன்னா, கிமு 4ஆம் நூற்றாண்டில் வரருசி, கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த பதஞ்சலி தமிழ் சொற்களை பற்றி குறிப்பிட்டவர்கள். வரருசியும் பதஞ்சலியும் தமிழ் மொழி சொற்களை குறிப்பிட்டவர்கள் முக்கியமானவர்கள். பாலி, சமஸ்கிருதம், பிராகிருதம். பாலி அப்படிங்கிற மொழி பற்றி தெரியுங்களா? புத்தமுத நூல்கள் அனைத்துமே பாலி மொழியிலும், சமண சமயத்தினுடைய மொழிகள் எல்லாம் பிராகிருதத்திலையும் அமைக்கப்பட்டுள்ளன. குமாரிலப்பட்டதின் தந்தரவர்த்திகா. குமாரிலப்பட்டர் தான் திராவிடம் என்ற சொல்லை முதலில் கையாண்டவர். அவர் எழுதிய நூல் தந்தவர்த்திகா. இந்த நூல்களில் திராவிட மொழிகளை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. கிபி 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த லீலா திலகம் என்னும் மலையாள இலக்கண நூல் பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் நிலவிய சில மொழி வழக்குகளையும் உச்சரிப்புகளையும் தெளிவாக குறிப்பிடுகின்றது. பாண்டியர் என்னும் சொல் மகாபாரதத்து அரசரான பாண்டுவின் பெயரிலிருந்து வந்ததாக வரருசி கூறுகிறார். வரருசி என்பவர் பார்த்திங்கன்னா கிமுலேயே வாழ்ந்தவர். கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாண்டியர் என்னும் சொல் மகாபாரதத்து அரசனான பாண்டுவின் பெயரிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாரு. வரருசி பாண்டி, சோழர் என்னும் தமிழ் சொற்கள் அரசரையும் நாட்டையும் குறிக்கும் என குறிப்பிடுகிறார். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய திராவிட மொழி இலக்கியங்களிலும் தமிழ் மொழி பற்றிய குறிப்புகள் வருகின்றன. மெகஸ்தனிஸ், பிளைனி, தாலமி முதலான வெளிநாட்டவர்கள் எழுதிய நூற்களில் நமது நாட்டு ஊர்ப்பெயர்களை குறிப்பிடுகின்றனர். இவான் ஸ்வாங்கும் மார்க்கோபோலோவும் எழுதிய குறிப்புகளும் தமிழ் மொழி வரலாற்றை அறிவதற்கு பெரிதும் துணை புரிகின்றன. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிற மொழியால் எழுதிய இலக்கண நூல்களை பார்க்கும் பொழுது, பிற மொழியாளர் பெரும்பாலும் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் எழுதினர். கிபி 1672 டச்சுக்காரர் பால்தே என்பார் தமிழ் மொழியின் உச்சரிப்புகள், வேற்றுமை வேறுபாடுகள் முதலியவற்றை பற்றி எழுதியவர். கிபி 1600 கோஸ்டா பால்ட்ரா என்பவர் லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கணம் ஒன்றை எழுதியுள்ளார். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கணத்தை எழுதியது யாருன்னா கோஸ்டா பாட்ஷா பாத் சரா. வீரமாமுனிவர் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் எழுதியுள்ளார். கால்டுவெல் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியுள்ளார். சீகன் பால்க்கு என்பவர் தமிழ் இலக்கண நூல் ஒன்று எழுதியுள்ளார். இந்த மாற்று மொழிக்காரர்கள் தமிழ் மொழி வரலாற்றை அறிவதற்கு எழுதிய நூல்கள்
மிகவும் உறுதுணையாக இருக்கின்றன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளைமொழிகள் இக்கால பேச்சு மொழியின் அடிப்படை இயல்புகளை காட்டுகின்றன. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் மொழி வரலாற்றை பற்றி ஓரளவு அக வரலாறுனா என்ன, அகப்புற வரலாறுனா என்ன, புற வரலாறுனா என்ன, அதில் இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் மொழி வரலாற்றை எப்படி எடுத்து காட்டுதுன்னு பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா திராவிட மொழியினம். இதை பற்றி போன காணொலியிலேயே பேசியிருக்கேன். பேசாத சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது கால்டுவெல் காலத்துக்கு முன்னாடி தென்னிந்திய மொழிகளை தமிழ் மொழியினம் அல்லது மலபார் மொழியினம் அப்படின்னு தான் அழைச்சாங்க. திராவிட மொழி இனத்தை குறிக்க வடமொழியில் வழங்கிய மிக பழைய தொடர்களில் ஒன்று ஆந்திர திராவிட பாஷா. இந்த ஆந்திர திராவிட பாஷா என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தியவர் குமாரில பட்டர். அதாவது கால்டுவெல் கிறித்துவ மதத்தை பரப்ப இந்தியாவுக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா அவர் தொல்காப்பியம் அச்சில் வரவில்லை. அதனால் அவர் தொல்காப்பியத்தை படிக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லின் திரிபே தமிழ் என திரிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் என்னும் சொல்லுக்கு நேரான வட சொல் திராவிடம் என்று கால்டுவெல் சொல்கிறாரு. அதாவது தமிழ் என்னும் சொல்லுக்கு நேரான வட சொல் திராவிடம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. திராவிடம் என்றாலே தமிழ் தான் அப்படின்னு கால்டுவெல் சொல்கிறாரு. அவர் தான் பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளை தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிடம் என்ற மூன்றாக பிரித்தவர். அப்புறம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மொழிகள் பேசுது அப்படின்லாம் பார்த்தோம். திருந்திய மொழிகள் என்றும் திருந்தா மொழிகள் என்றும் திராவிட மொழிகளை பாகுபாடு செய்தவர் கால்டுவெல் என்றும் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலையாள மொழியை தனிமொழி என்று கூறுவதை விட தமிழ் மொழியின் கிளைமொழி என்று கூறுவது சால பொருந்தும்னு சொன்னதும் கால்டுவெல் தான். தமிழர்கள் தெலுங்கு மொழியினை வடுகு என்று அழைப்பார்கள். திராவிட மொழிகளில் மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கும் மொழி தெலுங்கு, அடுத்தது தமிழ், மூன்றாவது கன்னடம். இந்தி, வங்காளி முதலான மொழிகளில் திராவிட மொழிகளின் செல்வாக்கும் இருக்குது. திராவிட மொழியின் செல்வாக்கால் வடமொழியில் மாற்றங்கள் ஏற்பட்டன. வேத காலத்து வடமொழியில் மூல திராவிட மொழி கூறுகள் பல கலந்துள்ளன என்று சொன்னவர் நைஸ் டேனிஸ். அடுத்தது தொல் திராவிட மொழி அல்லது மூல திராவிட மொழியின் சிறப்புகள். இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் பேச கிடையாது. அதனால் இதை நல்லா படித்து பாருங்கள். அதாவது மூல திராவிட மொழி என்பது தமிழ்தான் என்பதை மொழியியல் அறிஞர்கள் பலர் ஒத்துக்கொள்வதில்லை. மலையாளம், கன்னடம், தெலுங்கு முதலான திராவிட மொழிகள் தமிழ் மொழியின் கிளைமொழிகளாக ஒரு காலத்தில் இருந்து வந்தன. தமிழ் இம்மொழிகளுக்கு தாய்மொழியாக இருந்தது. வடமொழி கலப்பால் இம்மொழிகள் தனித்தனி மொழிகளாக மாறிவிட்டன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மூல மொழியினுடைய கூறுகள் எல்லாம் திராவிட மொழிகளில் பறந்து கிடக்கின்றன. திராவிட மொழிகளை ஒப்பிட்டு நோக்கும் பொழுது மூல திராவிட மொழியின் கூறுகளை அறியலாம்னு ஒப்பியல் மொழி நூலாளர் சொல்கிறாங்க. மூல திராவிட மொழி என்பது மொழி நூலாளரின் ஊகமே தவிர முடிந்த முடிவு அன்று. புரியுதுங்களா? அதாவது மூல திராவிடம் என்பது தொல்காப்பியருக்கு முற்பட்ட காலத்தமிழ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்பானா, தொல்காப்பியருக்கு முற்பட்ட காலத்தமிழை என்னவென்று அழைப்பர் அப்படின்னு கேட்டால் மூல திராவிடம் அப்படின்னு பேர், அல்லது தொல் திராவிட மொழி. இந்த மறுபடியும் சொல்கிறேன், அதாவது தமிழ் மொழிக்கு கிளைமொழியாக மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அதாவது தமிழ் மொழியினுடைய கிளைமொழினா தமிழ் இனம்தான். ஆனால் மலையாளமும் தெலுங்கும் கன்னடமும் எப்படி தோன்றுதுன்னா வடமொழி கலப்பால் தான் தனிமொழியாக தோன்றியது. அன்று வரை தமிழின் கிளைமொழியாக தான் இருந்தது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழிலிருந்து மலையாளம் பிரிந்து சென்றது. அதுபோல தெலுங்கு, கன்னடம் முதலான மொழிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழிலிருந்து பிரிந்தன. வட இந்தியாவில் திராவிட மொழிகள் பேசப்படுவதற்கு காரணம் தென்னாட்டிலிருந்து வணிகத்திற்காகவோ போர் செய்வதற்காக சென்றவர்கள் வடநாட்டில் தங்கியிருக்கலாம்.
அல்லது வடநாட்டில் ஒரு காலகட்டத்தில் திராவிட மொழிகள் பேசப்பட்டன. ஆகவே தொல்திராவிட மொழியே தமிழ் மொழி என்று கருதலாம்னு ஒரு நம்பிக்கை உள்ளது. யமனோ அவர்கள் மீட்டுருவாக்கம் மூலம் தொல்திராவிட மொழியின் தன்மைகளை ஆராய்ந்துள்ளார். இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டுங்க. மீட்டுருவாக்கம் மூலம் தொல்திராவிட மொழியின் தன்மைகளை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா யமனோ. அதே மாதிரி தொல்திராவிடத்தில் 5 குரில் உயிர்களும் 5 நெடில் உயிர்களும் உள்ளன. அதாவது தொல்திராவிடத்தில் உயிர் எழுத்து 5, அதில் குரில் 5, நெடில் உயிர்கள் 5. ஐ அவ் 2 உயிர் ஒளியன்கள் தொல்திராவிடத்தில் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயும் அவ்வும் தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஆனால் தொல்காப்பியருக்கு முன்னாடி தொல்திராவிடத்தில் ஐ அவ் 2 உயிர் ஒளியன்கள் தொல்திராவிடத்தில் இல்லை. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழ் மொழியில் 12 உயிர் ஒளியன்கள் இருந்தன அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. தொல்திராவிட மொழியில் உள்ள 10 உயிர் ஒளியன்களும் எல்லா திராவிட மொழிகளிலும் அப்படியே இருக்கின்றன. ஆனால் தோடா மொழியில் சில சொற்களில் அகரம் ஓகாரமாகவும் ஆகாரம் ஓகாரமும் மாறுகின்றன. இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. தமிழ் இலக்கண நூலார் எழுத்து என்று அழைப்பது இக்கால மொழியிலார் ஒளியன் என்று சொல்லுகின்றனர். தனக்கென பொருள் இல்லாத ஆனால் சொல்லில் பொருளை வேறுபடுத்துகின்ற சிறிய ஒலிக்கூறு ஒளியன் ஆகும். லேட்டஸ்ட்டாக டிஆர்பி தமிழ் தேர்வில் சர்ச்சையை ஏற்படுத்திய கொஸ்டின் ஒளியன் என்பது. நான் இதுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன். அடுப்பு இடுப்பு, மலை மலை, ஞாபகம் இருக்குங்களா? ஆவுக்கு பதில் ஈவை போட்டால் பொருள் அடுப்பு. அந்த ஆவை தூக்கி போட்டு ஈ போட்டால் இடுப்பு. அடுப்பு வேறு இடுப்பு வேறு. புரியுதுங்களா? அந்த ஒரு எழுத்து மாற்றினா பொருள் மாறிடும். அதை தான் ஒளியன்னு சொல்கிறாங்க. சொல்ல மாற்றுறது இல்லை, எழுத்தை மாற்றினா பொருள் ஒளியனில் மாறிடும். நெக்ஸ்ட்டு தொல்திராவிட மெய் ஒளியன்களை பற்றி பார்க்குறோம். தொல்திராவிட மொழியில் ககர ஒளியன் கா எல்லா உயிர்களுடன் மொழிக்கு முதலில் வந்துள்ளது. தொல்திராவிட மொழியில் மொழிக்கு முதலில் வரும் சகரம் திராவிட மொழியில் சில மாற்றங்களை அடைந்துள்ளது. கன்னடத்தில் சகரம் சகரமாக மாறியுள்ளது. நடுதிராவிட மொழிகளில் சகரத்துக்கு பதில் சகரமே வருகிறது. இன்று தமிழில் காணப்படும் உப்பு தொல்திராவிட மொழியில் சுப்பு என்று இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு இன்று தமிழில் காணப்படும் உப்பு என்ற சொல் தொல்திராவிட மொழியில் என்னவென்று அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு சுப்புன்னு பேர். தப்புன்னு கொடுத்துட்டா போடாதீங்க, தப்பாயிடும். அதே மாதிரி மூல திராவிட மொழியில் மொழியின் இடையில் இப் வருவதில்லை என எமினோ குறிப்பிடுகிறார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொல்திராவிடத்தில் 4 என்னும் எண்ணை குறிக்க 4 என்னும் சொல் காணப்படுகிறது. 4 4. 9 என்னும் எண்ணு பெயருக்கு பதில் தொண்டு என்னும் எண்ணு பெயர் தொல்திராவிட மொழியில் வழக்கில் இருந்தது. அது தொல்காப்பியர் காலத்திலிருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழிகளினுடைய சிறப்பியல்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது தென் திராவிட மொழிகளில் பெண்பால் விகுதிகளில் ஒன்றான ஈ அஃறிணை ஒன்றன்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவாகவே அமைந்துள்ளது. பெண்பால் விகுதி ஈ, மனைவி, தலைவி, இது பெண்பால். மண்வெட்டி, இது அஃறிணை ஒருமை. புரியுதுங்களா? ஈ என்ற விகுதி பெண்பாலுக்கும் அஃறிணை ஒருமைக்கும் பொதுவாக அமைந்துள்ளது. அதே மாதிரி திராவிட மொழிக்குள் தமிழ் மொழியில் மட்டுமே யகரம் மொழிக்கு முதலில் வருகிறது. யா, யவனர்,
யமன் அப்படிங்கிறது வந்து தமிழுக்கு மட்டும்தான் யா என்ற சொல் முதலில் வருகின்றது. பிற திராவிட மொழிகளில் யகரம் மொழிக்கு முதலில் வருவதில்லை. ழகரம் தொல்திராவிட மொழியில் ஓர் ஒளியனாக இருந்தாலும் இன்று தமிழ், மலையாளம் தவிர பிற திராவிட மொழிகளில் லகரம் வருவதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ழகரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் மட்டும்தான், மலையாளத்தில் மட்டும்தான் ழாவை, தமிழுக்கு உரிய சிறப்பு எழுத்து ழா, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் மலையாளத்தில் மட்டும்தான் இருக்கே ஒழியில் மற்ற மொழியில் வந்து காணப்படலை. அந்த ழகரம் என்பது டகரமாக தெலுங்கு மொழியில் காணப்படுகிறது. தெலுங்கில் மட்டும் இல்லை, தெலுங்கு, தோடா, கன்னடத்தில் ழகரம் டகரமாக மாறியுள்ளது. இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. ஒலி இடம்பெயரில் தென் திராவிட மொழிகளில் ஏற்படுவதில்லை. தெலுங்கு மொழியில் ஒலி இடம்பெயரல் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலி இடம்பெயரல், அதாவது ஒலியானது கேட்கக்கூட தன்மையிலிருந்து மாறுபடக்கூடிய தன்மையை உடையது தான் ஒலி இடம்பெயரல்னு பேர். இது தமிழில் இல்லை, தெலுங்கில் வந்து காணப்படுது. ரீசண்டாக இந்த டிஆர்பியில் இந்த வினா வந்து கேட்டிருந்தாங்க, மொழி ஒலி இடம்பெயரல் எந்த மொழியில் காணப்படுகிறதுன்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அ இ உ ஏ இந்நான்கு உயிர் ஒலிகளும் திராவிட மொழிகளில் சுட்டு வினா பொருட்களில் தொன்று தொட்டு வழங்கி வருகின்றன. திராவிட மொழிகளில் சுட்டு வினா பொருட்கள் தொன்று தொட்டு வழங்கி வரும் உயிர் ஒலிகள் எத்தனைன்னு கேட்டால் 4. அதே மாதிரி திராவிட மொழிகளில் அஃறிணை பெயர்களோடு பன்மை விகுதிகள் பெரும்பாலும் சேர்ந்து வழங்குவதில்லை. புரியுதுங்களா? 10 மாடுன்னு தான் சொல்கிறோம், 8 கோழின்னு சொல்கிறோம், 10 மாடுகள்னு சொல்கிறதில்ல. அதே மாதிரி பெயரடைகள் பால் எண் உணர்த்தாமல் எல்லா பால்களுக்கும் பொதுவாக வழங்குகின்றன. புரியுதுங்களா? நல்ல பெண், நல்ல ஆண், நல்ல பெண்கள், நல்ல மாடு, நல்ல மாடுகள், நல்ல மனிதர்கள், இதுதான் இதுக்கு வந்து உதாரணம். அதே மாதிரி திராவிட மொழிகளில் பண்பு பெயர்களின் பெயரச்ச வடிவங்கள் அடையாக வருகின்றன. உதாரணம் உயர்ந்த மதம், நல்ல மனிதன். திராவிட மொழிகளில் உடன்பாட்டு வினைக்கும் எதிர்மறை வினைக்கும் தனித்தனி வடிவம் உண்டு. பொய் என்பது உடன்பாடு, பொய்யாமை என்பது எதிர்மறை. புரியுதுங்களா? உண் என்பது உடன்பாடு, உண்ணாமை என்பது எதிர்வினை. அதே போல் திராவிட மொழிகளில் உளப்பாட்டுத்தன்மை, அதாவது முன்னிலையாரை கொல்லுவது, முன்னிலையாரை தள்ளுவது என இருவகை தன்மை பன்மைகள் உண்டு. அதாவது நாம் வந்தோம், இது முன்னிலையாரை உளப்படுத்துவது. நாம் அப்படின்னா நீயும் நானும் சேர்ந்து தான். அப்போ முன்னிலையாரை உள்வாங்கி வந்து பேசக்கூடியது தான். நாங்கள் வந்தோம், இந்த இடத்துல முன்னிலையார் வந்து இல்லை, நீ கிடையாது. அப்போ முன்னிலையாரை உளப்படுத்தாதது அப்படிங்கிறது வந்து தன்மைகள் வந்து தமிழ் மொழியில் காணப்படுது. அதே மாதிரி வந்து திராவிட மொழிகளில் செயற்பாட்டு வினைக்கு தனி வடிவம் இல்லை. படு என்னும் துணை வினையே செயற்பாட்டு வினையை அமைக்கிறது. எப்படி கேட்பான்னா, திராவிட மொழிகளில் செயற்பாட்டு வினைக்கு எந்த துணை வினை செயற்பாட்டு வினையாக அமைகிறது அப்படின்னா படு. கல் உடைக்கப்படும், மண் எடுக்கப்படும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உதாரணம். கடைசியாக வந்து சொல்கிறது என்னன்னா, தொல்திராவிடம் என்பது தொல்காப்பியத்திற்கு முற்பட்ட தமிழே ஆகும். இப்போ நாம் வந்து பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தொல்திராவிடம் அல்லது மூல திராவிட மொழியினுடைய சிறப்புகளை பார்க்குறோம். வரக்கூடிய வகுப்புகளில் கல்வெட்டு தமிழில் இருந்து தொல்காப்பிய காலத்தமிழ், சங்ககால தமிழ், சங்கம் மருவிய காலத்தமிழ், பல்லவர் காலத்தமிழ், சோழர் காலத்தமிழ், சிற்றிலக்கிய காலத்தமிழ், இக்காலத்தமிழ்னு காலந்தோறும் தமிழால் ஏற்பட்ட மாற்றங்களை விரிவாக நாம் காணலாம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசத்து வட்டத்திற்காக இனிய கண்ணன். இதை முடிக்கும்போது நான் ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக காணொளி பயிற்சி வகுப்புகள் மற்றும் மாதிரி வினாத்தாள், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னபடியா வீடியோ கிளாஸஸ்
டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வகுப்பில் நீங்கள் சேர்ந்து பயனடையணும்னா இந்த வீடியோ முடிவில் ஒரு எண் தரேன். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசி நீங்கள் வந்து இந்த பயிற்சியில் வந்து சேர்ந்துக்கலாம். அதற்கு உரிய விஷயங்கள்லாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து விளக்குவாங்க. நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் மனமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம்.